Taste the Daily. வணக்கம் நேயர்களே, நியூஸ் ஜேவின் உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதிக்க இருக்கிறோம் என்பதை சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பெரிய நகரம் ஆக்கியே தீர வேண்டும் என்ற தீராத வேட்கையோடு அரசாண்ட அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னைக்கு அருகில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் டைட்டில் பார்க் அமைக்க திட்டம் வகுத்து நிதி ஒதுக்கி திட்டத்தையும் செயல்படுத்தியது. ஆனால் அந்த டைட்டில் பார்க்கை ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தது மட்டுமில்லாமல் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அந்த டைட்டில் பார்க்கே எங்களுடைய திட்டம்தான் என்று வாய் கூசாமல் பேசுகிறது இந்த விளம்பர மாடல் திமுக அரசாங்கம். ஐடி நிறுவனங்களின் மையமாக கோயம்புத்தூரை மாற்ற திட்டமிட்டு மாநில பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டது அதிமுக தான். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சிறப்பு பொருளாதார மண்டல திட்டத்தின் கீழ் கோவை டைட்டில் பார்க் அருகே எல்காட் அமைப்பின் மூலம் 114 கோடி ரூபாயில் ஒரே நேரத்தில் 14,000 பேர் அமர்ந்து பணியாற்றும் வகையில் ஐடி பார்க் திட்டம் தொடங்கப்பட்டு சுமார் 95% பணிகள் முடியும் தருவாயில் கொரோனா காரணமாக திறக்க முடியாமல் இருந்தது. பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஐடி துறை சார்ந்த வல்லுநர்கள், மாணவர்கள் மற்றும் ஐடி துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் தொழில் தொடங்க விரும்பும் தொழில் முனைவோரிடமும் மிக பெரும் வரவேற்பை பெற்ற இந்த திட்டத்தை அதிமுக தொடங்கியது என்ற காரணத்திற்காகவே சுமார் 3 ஆண்டு காலம் இழுத்தடித்தது. அப்படியே கிடப்பில் போட்டது இந்த திமுக ஆட்சி. இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்க இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது. கோவையை ஐடி மையமாக மாற்றும் போது அதனுடன் கோவையின் உள்கட்டமைப்புகளையும் கட்டாயம் மேம்படுத்த வேண்டும் என்று முன்வைக்கப்பட்ட கோரிக்கையையும் ஏற்று தமிழ்நாட்டிலேயே மிக நீண்ட மேம்பாலம், அதிநவீன போக்குவரத்து வசதி என உள்கட்டமைப்பில் சென்னைக்கு நிகராக கோவையை மாற்ற பல்வேறு திட்டங்களை வகுத்தது அதிமுக. ஆனால் இன்றைக்கு அதிமுக தொடங்கிய இந்த திட்டங்களை எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு எல்லாமே நாங்க தான் செஞ்சோம் என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இந்த நாடகத்தை எல்லாம் என்னவென்று சொல்வது? இவ்வளவு வாய்க்கிழிய பேசும் திமுக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் வெட்டி திறப்பது ஏன்? அதிமுக பெற்ற பிள்ளைக்கு திமுக பெயர் வைக்க பார்க்கிறது என்ற எதிர்க்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டில் இருக்கும் நியாயம் என்ன? தமிழ்நாடு தொழில்நுட்பத்துறை வளர்ச்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக அதிமுக ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட ஐடி பார்க் திட்டங்கள், ரிப்பன் வெட்டி திறக்கும் திமுக, தமிழ்நாடு தொழில்நுட்பத்துறை வளர்ச்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, இந்த கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். முதல்ல விருந்தினர்களை அறிமுகப்படுத்துறேன். அதிமுகவிலிருந்து நாச்சியாள் சுகந்தி, வழக்கறிஞர் GS மோகன், அரசியல் விமர்சகர் அருள்முருகன், அரசியல் விமர்சகர் பொன்வில்சன். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாச்சியாள் சுகந்தி, நிகழ்ச்சியை உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டி தொடங்கப்பட்ட டைட்டில் பார்க் திட்டம் ஏதோ தாங்களே திட்டம் வகுத்து தாங்களே கட்டி முடிச்சு திறந்ததா திமுக விளம்பரப்படுத்துகிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? திமுக பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்து வளர்ந்த கட்சி அப்படிங்கிறதுனால அவர்கள் உண்மையை பேசினா தான் நம்ம எல்லாருமே ஷாக் ஆகணும். திமுக எப்பயுமே பொய் பேசுகிறதுனால அதில் இதில் ஷாக் ஆகிற விஷயத்துக்குன்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க எப்பயுமே அடுத்தவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குற பொருள் மீது திமுகன்னு போய் ஸ்டிக்கர் ஒட்டுறது தான் அவங்களோட வேலை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா, அது ஒரு சர்வதேச பேருந்து நிலையமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வாறு உருவாக்கப்படணும், ஒரு சர்வதேச தரத்தில் ஏசியாலேயே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டை அது எப்படி கொண்டு வரதுங்கிறதுக்கான திட்டம் தீட்டப்பட்டு அது இவங்களுக்கு அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியாமல்
அது வந்து இன்ன வரைக்குமே வந்து அது பல பிரச்சனைகளோடு இருக்கின்ற ஒரு இதாக போட்டுட்டாங்க அந்த பஸ் ஸ்டாண்டை. ஆனால் இன்னமும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவ்வளோ பெரிய பேருந்து நிலையத்தை நாங்கள் தான் திறந்தோன்னு ஃபஸ்ட்டு அதை கிளைம் பண்ணாங்க. அடுத்து வந்து இந்த பட்டாபிராம் ஐடி பார்க்கு, இந்த டைடல் பார்க்கை பார்த்தீங்கன்னா, நாசர்னு ஒரு மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போது அவர் வந்து அன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்படி ஒரு திட்டமே கொண்டு வரப்படலை பட்டாபிராமில். அன்னைக்கு வந்த செய்தி, பட்டாபிராமில் டைடல் பார்க் என்பது பொய் தகவல். அன்னைக்கு பொய் தகவல்னு சொன்னதை தான் இன்னைக்கு அவங்க திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை திறந்து வச்சது இல்லாமல் அதை நாங்கள் தான் உருவாக்கணும், இதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டதே நாங்கள் தான் அப்படின்னு இன்றைக்கி நேற்று பேப்பர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கம் பக்கமாக விளம்பரம், எங்கள் ஆட்சியின் சாதனை இது அப்படின்னு சொல்லிட்டு வெற்று பெருமைகள். இந்த வெற்று பெருமைகள்லாம் என்ன காட்டுது அப்படின்னீங்கன்னா, இவர்களுடைய ஆட்சியில் இம்மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே திமுகவுக்கு கிடையாது. ஸ்டாலின் திமுகவில் வெறும் விளம்பரம். இந்தியாவில் வந்து வெற்று விளம்பரத்துக்காக அதிக அளவு பணம் செலவழித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடிக்கு அளவு. அதற்கு அடுத்து வெற்று விளம்பரங்கள். இங்கேருந்து ஃபாரின் போய் ஃபாரினில் சைக்கிள் ஓட்டுறது, காஃபி, இந்த தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் காஃபி குடிக்கிறது, இதெல்லாம் யாரோட ஒரிஜினல் ஸ்டைலுன்னு பார்த்தீங்கன்னா மோடி ஸ்டைல். அந்த மோடி ஸ்டைலை அப்படியே பின்பற்றுகிறவர் தான் நம்ம ஸ்டாலின். இந்த மாதிரி படம் காட்டுறதுக்கு தான் அவங்க லாய்க்கே ஒழிய, இன்ன வரைக்கும் இவர்களுடைய ஆட்சிகள் திமுக வந்து 2006-11 இருந்தபோது அப்போது மின்வெட்டு பிரச்சனைகளால் ஒட்டுமொத்த தொழில்துறையை நசுங்கி போனது. அதுவும் சிறு குறு தொழில்கள் எக்கச்சக்கமாக நசுங்கி போனதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் அந்த 11 ஆட்சியை இழப்பதற்கு அது மிக முக்கிய காரணம். அதுக்கப்புறம் 10 வருஷம் பாருங்கள், அவங்க எந்திரிக்கவே முடியல. அடுத்து திருப்பியும் வந்து அதே மாதிரியான ஒரு செயலை தான் அவங்க இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா, அன்னைக்கு வந்து நாசர் வந்து அதிமுக இப்படி ஒரு செயல் திட்டத்தை செய்ய போகிறதே பொய்ன்னு சொன்னவர், இன்றைக்கி அந்த டைடல் பார்க்கை, பட்டாபிராம் டைடல் பார்க்கை, அதை வந்து தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய ஒரு டைடல் பார்க்கை நாங்கள் தான் அதை வந்து கட்டினோம், நாங்கள் தான் அதை திறக்கிறோம், எங்களால் தான் இந்த தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோன்னா, அப்போது எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி அதிமுக பெற்ற பிள்ளைகளுக்கு தான் திமுக பேர் வைக்கிறாங்களா? அது மாதிரியான ஒரு அசிங்கமான செயல் இருக்க முடியுமான்னு யோசித்து பாருங்கள். இது அந்த சென்டென்ஸை வந்து, அதாவது நான் பெற்ற பிள்ளைக்கு இன்னொரு வந்து பேர் வைக்கிறது அப்படிங்கிறது, அது வந்து நீங்கள் ஒரு அபிமானத்தில் வச்சா பரவாயில்ல, ஒரு அன்பில் வச்சா பரவாயில்ல. நீங்கள் வந்து என்னென்னா, அந்த குழந்தையே என்னதான் தூக்கிட்டு வந்து திட்டுத்தரமாக தூக்கிட்டு வந்து வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஜரி தானே. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஜரியான வேலையை தான் இன்றைக்கி திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே இந்த டைடல் பார்க் விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து இவர் வந்து ஆவடி நாசர் என்னெல்லாம் வாயில் வந்ததோ அது அத்தனையுமே அவர் பேசியிருக்காரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது தமிழ் வளர்ச்சித்துறையாக இருந்த மாபா பாண்டியராஜன் அவர்களும் அன்றைக்கி தொழில்துறை அமைச்சராக இருந்தவரும் தான் அந்த திட்டத்தை வந்து டே பை டே அது வந்து எப்படி வளருதுங்கிறத போய் டெய்லியும் பார்த்துட்டு வந்தவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த திட்டம் கண்கூட ஒரு குழந்தை மாதிரி வளர்ந்தெடுத்த திட்டம் அது. அப்போ அந்த திட்டத்தை வந்து ஒரு 2 மினிஸ்டர் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அது அன்னைக்கு இருந்தால் அதிமுக அமைச்சர்கள் 2 அதுக்காக ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த திட்டத்தை பார்த்து வளர்த்துக்கிட்ட வந்தப்போ தான் உங்களுக்கு இடையில கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த உடனே எல்லா செயல்பாடுகளும் நிறைவேச்சு. நிதி கூட அதிமுக காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி தான். அப்போ நிதி கொடுத்தது அதிமுக, அதை வந்து குழந்தை போல் வளர்த்தெடுத்தது அதிமுக. பொதுச் செயலாளர் சொன்னது போல், எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல், அடுத்தவங்க குழந்தைக்கு இவங்க திருட்டுத்தனமாக தூக்கிட்டு வந்து, அவங்களுக்கு தெரியாமல் தூக்கிட்டு வந்து பிள்ளைக்கு பேர் வச்சு அந்த குழந்தை கழுத்தில் இருக்கிற செயின் மோதிரத்தை எல்லாம் உருவற மாதிரியான வேலையை இன்றைக்கி திமுக செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, தமிழ்நாடு முன்னேற்றத்துக்காக 24 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிறாரு. இந்த திட்டங்களை பற்றி தான் யோசிப்பாரோ? இந்த மாதிரி காமெடியெல்லாம் ஜென்ரலாக வந்து பிஜேபிக்காரங்க தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மோடி தான் வந்து சொல்லுவார், நான் இந்த நாட்டுக்காக. மோடி சொல்லாட்டாலும் மோடியை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மோடிஜி வந்து அது பேப்பரில் விளம்பரம் கூட கொடுப்பாங்க, அவர் வந்து ஒரு நாள் வந்து 3 மணி நேரம் தான் தூங்குறாரு, மீதி 21 மணி நேரமும் நாட்டுக்காகத்தான் அவர் சிந்தித்து கொண்டே இருக்கிறார், அவர் சொந்த வேலைகள் எதையுமே பார்ப்பதில்லை, எல்லாமே நாட்டுக்காக. அந்த பொய் விளம்பரங்களுக்கு அப்புறம் அது அப்படியே அதான் மோடி செஞ்ச அத்தனை டாக்டிக்ஸையும் அந்த மந்திரங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அது ஸ்டாலின் ஐயா தான். ஒருவேளை மோடியோட ஒரு ஒரு வளர்ப்பு குழந்தையாக ஸ்டாலின் மாறி வராரான்னு கூட சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிற பொய், அவர் சொல்கிற கட்டுக்கதை, அவர் விளம்பரங்களுக்காக அந்த தொழிலாளர்களையும் மாசு க்ளீன் பண்ணுற தொழிலாளர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து, தூய்மை பணியாளர்களை
கூட்டிகிட்டு வந்து காலை கழுவி நாடகம் பண்ணுற மாதிரி இவர் என்ன பண்ணுறாங்க, தூய்மை பணியாளர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து டீ வாங்கி கொடுக்குறேன், காஃபி வாங்கி கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், பிரியாணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வருஷம் தீபாவளிக்கு போனஸ் போடல. ஒரு டீயை கொடுத்தோன்னோ ஒரு பிரியாணி கொடுத்தோன்னோ மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எப்படி ஞானம் நடத்துகிறாங்க. அதனால் நாடகம் நடத்துவதில் நம்ம அடுத்த ஒரு டிபேட் வைக்கணும். நாடகம் நடத்துவதில் வல்லவர் மோடியா ஸ்டாலின் ஐயாவா அப்படின்னு ஒரு நாடகம் வைக்கணும். ஏன்னா இது உண்மையிலும் திட்டம் போட்டது அதிமுக, இந்த இதுக்கு திட்டம் போட்டது அதிமுக, பட்டாபிராம் ப்ராஜெக்ட்டுக்கு திட்டம் போட்டது, நிதி ஒதுக்கியது அதிமுக, அதை ஒரு குழந்தை போல் வளர்த்தெடுத்தது 2 மினிஸ்டர்ஸ். இன்னைக்கு நீங்கள் வந்து நாங்கள் தான் அதெல்லாம் பண்ணினோன்னு அதுக்கு மாலை போடுறதுக்கு உண்மையில் அவமானப்படணும். இங்க ஒரு கேள்வி வருது, இப்போ ஒரு திட்டத்தை வகுக்கிறது இல்ல திட்டங்களை திறந்து வைக்கிறது, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அதிமுக என்ன பண்ணாங்க, திமுக என்ன பண்றாங்க? அதாவது என்னன்னா, இது வந்து அந்த இடத்துல டைடல் பார்க்கை கொண்டு வரணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருக்கின்ற அந்த நிலத்தை வந்து அது பேர் அபகரித்தல்ல, அந்த நிலத்தை எடுத்தல். அபகரிக்கிறதுங்கிறது நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா 2006-11 சார், ஊர்ல இருக்கிற நிலமெல்லாம் எங்க நிலம்னு சொல்லி அடுத்தவங்க நிலத்தையெல்லாம் திருடி புட்டிங்கி அடிச்சு கொலை பண்ணி புடுங்கி அப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது ஜெயலலிதா அம்மையார் நீங்க அப்படி அந்த நிலங்களை மீட்பதற்காகவே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் போட்டார். அந்த மாதிரி இல்லை, இது மக்களோட ஒப்புதலோடு அவர்களோடு கருத்து கேட்டு அவங்களுடைய நிலங்களை வாங்கி அந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. அப்போ ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நிலம் வேணும், ரெண்டாவது அங்கே வந்து இன்னைக்கு வந்து 22 மாடி 23 மாடி அப்படின்றதுல இவங்க போட்ட திட்டம் கிடையாது. அதில் ஒவ்வொரு சின்ன பிளானுமே அந்த என்டையர் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும், எத்தனை ஹால்ஸ் இருக்கணும், அதோட மொத்த செட்டப்புமே வந்து அதோட மொத்த வரைபடமே அதிமுக காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதை வந்து ரொம்ப நவீனமான முறையில் அதை வந்து கட்டமைச்சு அதை எடுத்துகிட்டு வந்தது அதிமுக. அப்படிங்கும்போது திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தியது அதிமுக. அது மொத்த கிரெடிட்டும் இன்னைக்கு நீங்கள் திருடிட்டு போகிறதுக்கு வெட்கப்படணும். ஆனால் இவங்கள்ட்ட போய் நீங்கள் வெட்கப்படணும், வெட்கத்துக்கும் திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இவங்களை போய் நம்ம வெட்கப்படுங்கன்னு கேட்க முடியுமா? தொடர்ந்து பேசலாம் அடுத்த சுற்றுல. பொன்வேல் சார், திமுகவால் எந்த திட்டங்களையும் கொண்டு வர முடியல அப்படின்றதுக்காக தான் அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்களா? இல்லை, இப்போ இந்த தகவல் தொழில்நுட்பத்துறைன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஐடி செக்டர் வந்து இந்தியாவில் எப்போது ஃபேமஸ் ஆச்சுன்னா குளோபலைசேஷன், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் வரும்பொழுது கணினிமயமாக்கலும் வந்துருச்சு. 1990களில் வந்துருச்சு. 1997 வந்து ஐடி துறையில் ஒரு மாற்றம், அதாவது 5ஆண்டு திட்டம், 9வது 5ஆண்டு திட்டத்தில் இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கீம் போட்டாங்க. அப்போ 97 முதல் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ திமுக ஆட்சி இருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 2002 புது கொள்கை, அந்த ஐடியோடைய பாலிசியை ரெனிவல் பண்ணது வந்து அதிமுக ஆட்சி. அதற்கு பிறகு 2005 ஐடிஇஎஸ் பாலிசின்னு கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அது ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. கடைசியாக வந்து நம்ம எடப்பாடியார் ஆட்சி இருக்கும்போது 2018 ஐசிடி பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தார். ஒரு புரட்சிகரமான பாலிசி. அந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது எடப்பாடியார் மனசில் எப்படி அது முடிச்சுது. எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து அவர் ஐடி செக்டரில் நிபுணத்துவம் கிடையாது, ஆனால் முதலமைச்சர் எப்படி கொண்டு வந்தார்னா அந்த பாலிசியில் 3 ஆஸ்பெக்ட் கொண்டு வராரு. டயர் 2 சிட்டிஸ் ஷுட் பி டெவலப்டு. அதாவது முதல் கட்டம் வந்து இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம், நம்ம பூனா எடுத்துக்குவோம், பாம்பே எடுத்துக்குவோம், பெங்களூர் எடுத்துக்குவோம். இதுதான் பிரைமரி சிட்டிஸ் ஃபார் ஐடி, தகவல் தொழில்நுட்பத்துக்கு பிரைமரி சிட்டிஸ். ஆனால் பட்டி தொட்டியெல்லாம் 2ஆம் கட்ட மாவட்டங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஸ்கீமை கொண்டு வந்தது எடப்பாடியார் தான். அவர் கொண்டு வந்து டயர் 2 சிட்டிஸ் ஷுட் க்ரோ இன் ஐடி செக்டர் இது கொண்டு வந்தார். ரெண்டாவது என்ன செய்தார்னா அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். அது வரைக்கும் மென்பொருளில் மட்டும்தான் நம்ம இருந்தோம். நம்ம இளைஞர்கள் வேலை செய்ததுன்னா சாஃப்ட்வேர் டெக்னாலஜி தான் வேலை செய்தாங்க. அதில் வந்து மாசாக வந்து திடீர்னு யூஸ் பண்ணிவிடுவாங்க, ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போது வந்து என்னென்னா வேலை வந்து நிரந்தரமாக இருக்காது, பாதுகாப்பு இருக்காதுக்காக ஹார்ட்வேர் செக்டாரில் நம்ம இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காக தான் அப்போ கொண்டு வந்தது தான். இந்த 2018 அவர் கொண்டு வந்த பாலிசியில் தான் ஹார்ட்வேர் செக்டாரை டெவலப் பண்ண, சிப்ஸை டெவலப் பண்ணுறது, எலக்ட்ரானிக்ஸ் டெவலப் பண்ணுறது, கம்ப்யூட்டர்ஸ் டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த செக்டாரை டெவலப் பண்ணுறது எடப்பாடியார் ஆட்சியில் தான். அதற்கு அடுத்து என்ன செய்தனா ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு ஸ்டார்ட் அப்ஸ், புதுசாக துவங்குற ஏடிஎம்கே ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் லிஸ்ட் போடுறீங்க. ஐடி துறையை நாங்கள் தான் மேம்படுத்தணும் அப்படின்னு பெருமை பேசுகிறாங்க திமுக. இல்லையா, அதுக்கு ஆதாரம் இருந்தால் சொல்லட்டுமா அவங்க? அதை தானே நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன எழுத்துப்பூர்வமான ஆதாரம் சொல்கிறேன்.
சிறு குறு தொழிற்சாலைகள் இந்த ஐடி செக்டாரில் எம்எஸ்எம்இ செக்டார் ஷுட் பி டெவலப்டு, அது வந்து எடப்பாடியார் கொண்டு வந்த பாலிசி. அப்புறம் உமன் எம்ப்ளாய்மெண்ட், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்ன்ற பாலிசியை கொண்டு வந்து 2018 எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் கொண்டு வந்த பாலிசி பிரகாரம் தான் எல்லா மாவட்டத்திலையும் இந்த ஐடி செக்டரை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் சென்னை டெவலப் ஆகிருக்கும். எப்படின்னா அங்கே ஓஎம்ஆர் ரோட்டில் ஐடி செக்டர் இருக்குது. வட சென்னை டெவலப் ஆகணுன்றதுக்காக முதலாக பட்டாபுரமில் ஸ்மார்ட் டைடல் பூங்கா அப்படின்ற திட்டத்தை அவர் கொண்டு வந்து எப்போனா ஜூன் 1 2020 அன்றைக்கு தான் வந்து அங்கே மாப்பா பாண்டியராஜ் இருக்கார், தொழில்துறை அமைச்சர் தங்கமணி இருக்கார். காணொலி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி அதை துவக்கி வைக்கிறார். வேலையை துவக்கி வைக்கிறது ஆகுது. இப்போ நம்ம சகோதரி சொன்ன மாதிரி எல்லா வேலையும் கூட இருந்து அந்த 2 அமைச்சர்களும் பார்த்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல என்ன அப்படின்னா 330 கோடி 11.5 ஏக்கரில் 5.5 லட்சம் சதுர அடியில் 21 மாடிகள் கொண்ட கட்டிடம் 6000 பேர் ஒரே நேரத்தில் பணி செய்யலாம் அப்படின்ற இடத்துல வந்து திடீர்னு இப்போ இவங்க வந்து அதை ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து ஒரு பேரு கூட இது அதிமுக துவங்கி வைக்க திட்டம்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதே எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு கொண்டு வரும்போது காமராஜர் கொண்டு வந்த திட்டம்னு அவர் என்னைக்கோ சொல்லியிருக்காரு, மத்திய உணவு திட்டம், அதை விரிவாக்குறோம் நாங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அதை அப்படியே மறைச்சி இவங்க கொண்டு வந்த திட்டம் மாதிரி இருப்ப விட்டுறாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி எப்போ செய்தாங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்தாங்க. 5ஆம் தேதி கோவையில் எல்காட் நிறுவனம் ஐடி டவர், அது விளாங்குறிச்சின்ற இடத்துல வந்து 3 லட்சம் ஏக்கரில் 158 கோடியில் 2 கட்டிடங்கள் அங்கே 2மே திறந்து வைத்து எடப்பாடியார் நம்ம இவர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் ரிப்பன் வெட்டி. அப்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அங்கே கூட இருக்கார். அவர் வந்து அதை சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா 2020 எடப்பாடி பழனிசாமி அவர்களால் துவக்கப்பட்ட திட்டம் இது. அந்த இடத்துல எல்காட்டில் விரிவாக்கத்திற்கு சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் எடப்பாடியார் தான் அடிக்கல் நாட்டினார். அப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து என்ன சொல்றாங்க, தொழில்துறைக்கு பிடிஆர் செயல்படும் அமைச்சரா நியமிச்சதே பெருமை தான் அப்படின்னு பெருமை பேசுறாங்க. உண்மையாவே அந்த காரணத்துக்காக தான் அமைச்சர் எதுக்காக நியமிச்சார் நம்மளே வாதாடிக்கிறோம். அவர் அந்த துறையில் நிபுணத்துவமோ இல்லையோ, ஆனால் 30,000 கோடி வந்து மகனும் மருமகனும் சாப்பிட்டாங்க அப்படின்றது அவர் டேப்பு வெளியே வந்துச்சு. அதை சொன்னதை நம்ம பார்த்தோம். அதனால வந்து அவரை நீக்க முடியாது, ஆனால் வேற இடத்துல மாற்றலான்றதுக்காக மாற்றினாங்கன்றது தான் கடந்த கால வரலாறு. அவர் எந்த துறையில் ஐடிக்கு அமைச்சர் அப்படின்ற ஒரு பெருமையை அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்லை, அது பெருமையான்றது எப்படி நமக்கு தெரியும்? அது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். அவர் இந்த நாட்டின் தலையெழுத்தை, தம் மாநிலத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு துறையிலிருந்து ஐடி துறைக்கு அவரை மாற்றினாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதை எப்படி பெருமைன்னு சொல்ல முடியும்? அவர் நினச்சிக்கலாம், அது பெருமை நினச்சிக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து அடுத்த கட்ட பதவி தான், டீ ப்ரமோஷன் மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். அவருடைய திறமைக்கு, அவர் இது வரைக்கும் செய்த வேலைக்கு அவர் சொல்லியிருக்கார். சர்வதேச அளவில் எந்த அளவுக்கு வேலை செய்த, அவங்களுடைய தாத்தா பிடி ராஜன் அவர்கள் எந்த அளவுக்கு திராவிட இயக்கத்தில் எப்படி பெரிய ஆள், அடுத்து பழனிவேல் தியாகராஜன் சபாநாயகராக இருந்தவர், அவர் எந்த அளவுக்கு பெரிஞ்சால், கலைஞரே அவரை பார்த்தா கொஞ்சம் மரியாதை, ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருப்பார். அந்த மாதிரி பின்னணியில் வந்தவங்க அவங்க. அதனால் அந்த திறமைக்கு வந்து ஒருவேளை நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஐடி துறையிலே அவர் சிறப்பாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் செய்தது முழுக்க எடப்பாடி பழனிசாமி ஐயா அப்படின்றத மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் இவங்க திமுக ஆட்சியில் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் எதையுமே இவங்க நிறைவேற்றலை. நிறைய திட்டங்கள் இது எப்படின்னா இது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதனால இது ரிப்பன் வெட்டி துவங்கி வச்சிட்டாங்க. ஆனால் இவங்க கொண்டு வந்துட்டு இப்போ மரக்காணம் கூனிமேடு பகுதியில் 1500 கோடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இன்னைக்கு எடப்பாடியார் அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த குடிநீராக்கும் திட்டத்தை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றல, அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அப்போ எதுக்காங்கன்னா அதிமுக கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா கொண்டு வந்தது. அதே மாதிரி 235 கோடியில் திட்டமிடப்பட்ட ஆலங்குளம் மீன்பிடி துறைமுகம், மீனவர்களுக்காக நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், அதான் மீனவர்களை வந்து பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பேன், அதற்காக மத்திய அரசில் போராடுவேன் இவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை அதை பற்றி பேசினதே கிடையாது. 40 எம்பிக்கள் இருக்கிறாங்க. மோடியை போய் உதயநிதியும் போய் பார்த்துட்டு வராரு. என்னைக்காவது எல்லாருமே மீனவர்கள் அவங்க பழங்குடி பூர்வீக குடி ஆதிக்குடி அந்த குடியை பழங்குடியின பட்டியலில் சேர்க்கணும்னு என்னைக்காவது வேண்டுகோள் விடுத்திருக்காங்களா? கிடையாது. ஆனால் சொன்னது இவங்க. இப்போ அந்த மீனவர்களுக்காக மீன்பிடி துறைமுகம் நம்ம மகாபலிபுரம் பக்கத்தில் தான், அந்த ஆலங்குளம்ன்ற இடத்துல. ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த அரசாங்கத்திற்கு மனசு இல்லை, திமுக அரசாங்கத்திற்கு. அது முக்கியமானது. விழுப்புரத்தில் ஜெயலலிதா அம்மா பேரில் பல்கலைக்கழகம், அதை மூடிட்டாங்க, அதை நடத்தக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா காவிரியின் குறுக்க தடுப்பணை, இன்னைக்கு கூட விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த தடுப்பணைகள் வந்து எடப்பாடியார் காலத்தில் குடிமராமத்து பணி, மேட்டூர் அணையில் குடிமராமத்து பணி எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சிருந்த களம். சொன்ன மாதிரி சகோதரி சொன்ன கொரோனா வந்ததால்
அந்த கொரோனாவால் அந்த 1.5 வருஷம் இல்லைன்னா மிகப்பெரிய திட்டங்களை நிறைவேற்றி இருப்பார். தென்காசியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுரண்டை பகுதியில் இரட்டை குளம் 60 ஆண்டு காமராஜர் காலத்திலிருந்து அதை நம்ம எடப்பாடியார் நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து துவக்கி வச்சார். ஆனால் அந்த திட்டத்தையும் இன்னைக்கு நிறைவேற்றல. அப்போ தாமிரபரணியில் அதே மாதிரி தாமிரபரணியில் இன்றைக்கு வெள்ளம் வந்தால் நம்ம பார்த்தோம் தென் மாவட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு 5 மாவட்டங்கள். அப்போ அந்த தாமிரபரணி திட்டத்தை கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி இருந்தால் கடல்ல கலக்கிறதுல மிச்சப்படுத்தி இருக்கலாம் அப்படின்ற திட்டத்தையும் துவக்கி வைத்து நிதி ஒதுக்கியது எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கடப்பில் போட்டாங்க. ஏன்னா இது துவக்கி வச்சுட்டா இது ஆரம்பிச்சு வச்சுட்டா இது பேர் எடப்பாடியாருக்கு போயிடும். இந்த ஒரு குறுகிய மனப்பான்மையில் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு கூட்டணி பெரிதாக இருக்கிறது, நம்ம கூட்டணி பெரிதாக இருக்குது, இலவசங்களே நம்ம கொடுக்குறோம், இதை நம்பி இதற்கு மேல ஆதிக்க பலம் அதிகார பலம் பண பலம் எல்லாம் நம்ம கையில் இருக்குது, அப்போ இந்த கூட்டணி பலத்தால நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு மமதையில் தான் இருக்கிறாங்க ஒழிய மக்கள் நல திட்டங்களை இவங்க நிறைவேற்றுற மாதிரியே நம்மளுக்கு தெரியல. தென்காசியில் ராமநாதபுரம் ஜம்மு நதி அது மக்களுடைய கனவு திட்டம். அங்க பாத்தீங்கன்னா 21 குளங்கள் நிரம்பும், 4050 ஏக்கர் பாசன வசதி பெறும், 784 கிணறுகள் நிரம்பப்படும், 100 கிராமங்களில் தென்காசியை சுற்றி தண்ணி பஞ்சம், 100 கிராமங்களில் மக்களுக்கு குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்யும். இந்த திட்டத்தை எடப்பாடியார் பூமி பூஜை போட்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பிச்சு வச்சார். 2020 கொரோனா காலத்திலேயே ஆரம்பிச்சு வச்சார். எப்படின்னா முடிச்சிடலாம் அப்படின்னு கால்வாய் வெட்டும் பணியை துவக்கி வச்சார். இந்த திட்டத்தையும் இன்னைக்கு நிறைவேற்றல திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். அப்ப என்னதான் இவங்க செய்யறாங்க? மக்கள் நல திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் இருக்குது, எதையுமே நிறைவேற்றின அதாவது எடப்பாடியார் நிறைவேற்றின திட்டங்களை மட்டும்தான் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். கடந்த காலங்களில் நம்ம பார்த்தது தான். இப்போ நம்ம சகோதரி சொன்ன மாதிரி, நாச்சியார் சகோதரி சொன்ன மாதிரி இந்த திட்டங்களை வெறும் ரிப்பன் வெட்டி துவங்கிக்கிறோம். இவங்க செய்த திட்டங்களில் ஏதாவது ஒரு திட்டம் புது திட்டம்னு சொல்லுங்க. இப்போ எடப்பாடியார் புதுசாக கண்டுபிடிச்சது 7.5% இடஒதுக்கீடு நீட்ன்ற ஒரு கொடிய நோயில ஒரு மருந்தாக 7.5% கொடுத்தாரு. அதே மாதிரி அங்க கொட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு தஞ்சை டெல்டால பூமியை தோண்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு என்ன செய்தாரு? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அந்த பகுதியை அறிவிச்சாரு. தமிழ்நாட்டுல சென்னையில தண்ணி பஞ்சம் வந்தாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்கலாம். அடுத்த சுற்றுக்கு வரேன். மோகன் சார், உண்மையாவே ஐடி துறைக்கு திமுக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? உண்மையா இல்லை, நிஜமாகவே என்ன கொண்டு வந்தாங்க சொல்லுங்க. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஐடி பார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க் தரமணியில், அதை திறந்து வைத்தவர் டாக்டர் கலைஞர் தான் 2000. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், இப்பொழுது 3வது பட்டாபிராமில் திறக்கப்பட்டது. பட்டாபிராமில் மிகப்பெரிய டைட்டில் பார்க், அதில் மாற்று கருத்து இல்லை. இனாகுரேட்டட் பை இபிஎஸ், அதில் மாற்று கருத்தும் இல்லை. எப்பொழுது இனாகுரேட் பண்ணுறாரு? 1 ஜூன் 2020. அப்போ அவருடைய ஆட்சி எவ்வளோ நாள் இருந்தது? 21. கேளுங்க அவ்வளோ இல்லை. நிதி ஒதுக்கினா மட்டும் பத்தாது. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாட் ஸ்டார்டட். இப்ப சொல்றீங்க, ஆனா இது அதிமுக ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நீங்க எங்கேயுமே சொல்லவே இல்லையே. இதை நான் சொல்றேன், கேட்டுங்க. நீங்க தான் சொல்றீங்க. அப்படின்னு யார் சொல்றான்னு நினைக்கிறீங்க? நிகழ்ச்சி அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துனீங்க, நாங்க தான் திறந்து வைக்கிறோம் அப்படின்னு விளம்பரப்படுத்துறீங்க. அதுல என்ன தவறு நடந்திருக்குன்னா சொல்லவா உங்களுக்கு? இது அவர் குறிப்பிட்டிருக்கலாம். நீங்கள் சொன்னது போல் இந்த டைடல் பார்க்கை உருவாக்கிய இல்லை இதுக்கு அடிக்கல் நாட்டியவர் இபிஎஸ் அவர்கள் தான் என்று சொல்லியிருக்கலாம். அதுக்கு இபிஎஸ்லும் கலந்து கொள்வதற்கு அவங்க வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். அதில் மாற்று 2006-2011 கோவை டைட்டில் பார்க்க கொண்டு வந்தது திமுக தான். அதான் அதிமுக மக்களுக்கு வேணும், பயன்பெறணும், எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட மேம்படுத்தி அடுத்த கட்டத்தை கொண்டு போனாங்க. அதிமுக செய்யற அந்த ஒரு திட்டத்தை திமுக ஏன் செய்யறது இல்ல? யார் செய்யலன்னு சொன்னாங்க? நீங்களே அடிக்கல் நாட்டி நாங்களே திறந்த மாதிரில நீங்க விளம்பரப்படுத்துறீங்க. அம்மா உணவகம் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. அந்த உணவு திட்டம் கண்டினியூஸ் ஆகுதா இல்லையா? நீங்க போய் பாருங்க. நான் கூட அந்த வழியா தான் டெய்லி போறேன். அம்மா உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கறது எண்ணிக்கை தெரியும் தானே. அங்க லேண்ட் டிஸ்பியூட் இருந்தா அது மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையிலே எல்லா அம்மா உணவு திட்டங்களும் மக்களுக்காக திறக்கப்பட்டு அது நடைபெற்று வருகிறது. அது விட்டுங்க, நீங்க இண்டஸ்ட்ரியலுக்கு வாங்க. இந்தியாவிலே இண்டஸ்ட்ரியல் 3வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல மகாராஷ்டிரா, 2வது இடத்துல குஜராத், 3rd பிளேஸில் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் 2வது இடத்துல இருக்குது. யார் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். இப்படி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அதிகமாக கவனம் செலுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதிமுக மேம்படுத்தி அடுத்த கட்டத்தை கொண்டு போனதுனால அப்படியே மூடிட்டு போயிடல. புரியுதா உங்களுக்கு? அவர் இனாகுரேட் பண்ண அப்படியே மூடிடல.
அதுக்கப்புறம் வந்து அது லான்ச் பண்ணாங்களா இல்லையா? செயல்படுத்தவே இல்லையே. யார் செயல்படுத்தல? இப்ப எப்படி தரலாரு? இவ்ளோ லிஸ்ட் போட்டாரே ஏடிஎம்கே அதெல்லாம் வந்து லிஸ்ட் இல்ல, அதெல்லாம் சும்மா நிறைவேற்றப்படல அப்படிங்கற லிஸ்ட் அதெல்லாம் அவங்ககிட்ட வந்து இருக்கு. நேம் எத்தனை திட்டங்களை செயல்படுத்தின லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? குற்றம் சாட்டுவது இயற்கை, ஆனால் உண்மையை நிரூபிக்க தெரியாதவர்கள். புரியுதுங்களா? அதுதான் நான் நிரூபிக்க சொல்றேன். எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றினீங்க அப்படின்றத நிரூபிங்க. எக்ஸாம்பிளே இந்த டைடல் பார்க் தான். டைடல் 3 தொடர்ந்து டைடல் பார்க்கை உருவாக்கியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தானே. 2000 கலைஞர் திறந்து வைக்கவில்லையா? நீங்க சொல்லதை போல தரமணி இது கோயம்புத்தூர் யார் திறந்தது? இப்பொழுது இருந்தது யார் திறந்தது? நீங்க இனாகுரேட் பண்ணாம திறந்தத நீங்க சொல்றீங்க. யாரு திட்டம் வகுத்தாங்க, யார் அடிக்கல் நாட்டினாங்க, யாருடைய ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்டது அப்படின்றத நீங்க சொல்றீங்களே. நான் இப்ப சொன்னேனே உங்களுக்கு, அவங்க ஆட்சி காலத்துல தான் அது இனாகுரேட் செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதை துவக்கியது மட்டும் பத்தாது. அங்க இருக்கிற லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்ட் அவ முடிச்சு நான் தரமாட்டேன்னு சொன்னா. லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்ட் 89, லேண்ட் அக்யூசியேஷன் 2002, இப்ப லேட்டஸ்ட் லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்ட் 2013ல 2 மடங்கு தரலாம். லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்ட் பண்ண மக்கள் வந்து முன்ன வந்து கொடுத்தாங்க. லேண்ட் எல்லாம் கொடுத்த பிறகுதான் இந்த வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எல்லாம் growth ஆச்சு தமிழ்நாட்டில். அதனால தான் இன்னைக்கு உலக அளவில் பேசுகிற அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் growth ஆயிருக்கு. நீங்க குற்றம் சாட்டு, அதாவது நாங்க அவர் ஒண்ணுமே பண்ணலன்னு நாங்க சொல்லலையே. இப்போ அது ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் செய்ய விரும்புறேன். சார் வந்து சொல்றாரு 2020-21 தான் இதற்கான செயல் திட்டமே வந்துச்சு அப்படிங்கிறது. ஆனால் என்ன இன்னைக்கு நீங்கள் சட்டசபை குறிப்புகளை எடுத்து பார்த்தீங்கன்னா 2016 ஆகஸ்ட் 23ஆம் தேதியே இதை பற்றி அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் மானிய கோரிக்கைகளில் இது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு தமிழ் வளர்ச்சித்துறையாக அமைச்சராக இருந்த மாபா பாண்டியராஜன் திரும்ப இது சட்டசபையில் கோரிக்கையை எழுப்பியதன் காரணமாகத்தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது அப்படிங்கறதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவங்க பதிவு பண்ணதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த லேண்ட் வந்து மக்கள் தான் கொடுக்கணும். நான் என்கிட்ட ஒரு மக்கள் கொடுப்பதற்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. கடந்த 3 ஆண்டுகளா, அதாவது கடந்த ஆகஸ்ட் வரைக்கும் திமுக, அதாவது ஸ்டாலின் திறந்து வச்ச தொழிற்சாலைகள் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதுல மொத்தம் 29 தொழிற்சாலைகள் திறந்து வைக்கப்பட்டதா அறிவிப்பு வருது. ஆனா உங்க தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? 309 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பை தொழில்துறை அமைச்சர் வெளியிடுறாரு. இந்த ரெண்டுல எது உண்மை? இல்ல, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி என்ன சொன்னாரோ அதுதான் உண்மை. அவங்க கேள்வி வேற மாதிரி கேட்டிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் துவக்கி வைப்பது வேறு. இப்ப நீங்க கேட்டீங்களே இந்த டைடல் பார்க், அவர் இது இபிஎஸ் துவக்கி வச்சார். ஆனா அதை முடித்து வச்சவர் யாரு? கட்டணம் கட்டி வைச்சவர் யாரு? இப்போ இந்த ஆட்சி தானே. அதை நீங்க பாக்குறது இல்லையா? கிட்டத்தட்ட 330 கோடி செலவு பண்ணி அதை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5.57 lakhs ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க. அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா 6,000 ப்ரொஃபஷனல்ஸ் பீப்புள் வந்து அதில் வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது இப்போ இனாகுரேட் பண்ணி அதில் இருக்கிற லேண்ட் அக்யூசியேஷன் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. கிளியர் பண்ணி தொழிற்சாலைகளுக்கு தான் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஆனா உங்க தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? 309 தொழில் பணிகளுக்காக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. இல்ல, அவர் வந்து இண்டஸ்ட்ரியல் பணிக்காக துவக்கப்பட்டது இல்ல, இண்டஸ்ட்ரியல் துவக்கப்பட்டது. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் வந்து அவ்வளவு எளிதாக பணிக்கு தனியா தொடங்குவீங்க, தொழிற்சாலைக்கு தனியா தொடங்குவீங்களா? அடிக்கல் இண்டஸ்ட்ரியல் என்பது இங்கே ஆல்ரெடி growth ஆன இடம். சில வந்து சிக்கி யூனிட் நிறைய இருக்கு. 51 எஸ்டேட்ல போய் பாருங்க, சில சிக்கி யூனிட்டும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட புதிய தொழிற்சாலைகள் கோயம்புத்தூர்ல தான் அதிகமா வந்து இப்போ லேட்டஸ்டா வந்து டெவலப் ஆயிருக்கு. அதெல்லாம் இனாகுரேட் பண்ணதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். அதில் மாற்று கருத்து இருக்க முடியுமா? ஏனென்று சொன்னால் இண்டஸ்ட்ரியிலே கவனம் செலுத்துவதிலே வேற எந்த ஆட்சியாளரும் அவ்வளவு கவனம் செலுத்தவில்லை. காரணம், 19 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டவர் கலைஞர். அவருக்கு கீழே தான் 16 ஆண்டுகள் தான் ஜெயலலிதா அம்மையார் ஆண்டார்கள். அதுக்கு கீழே 10 ஆண்டு காலம் தான் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். ஆனால் 19 ஆண்டு காலம் சிஎம்ஆ இருந்த ஒருவரே கலைஞர் மட்டும்தான். தலைவர் அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க அப்படின்னு அவர் திரும்ப குற்றச்சாட்டு. ஆனாலும் நீங்க திரும்ப அதை தான் பண்றீங்க அப்படின்றதா இங்க பேசப்படுது. இல்ல, நீங்க வந்து புரியாம பேசுறீங்க. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல பாருங்க, இண்டஸ்ட்ரியல் துவக்கும் போது அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, அதனால அவங்க சொல்றாங்க. ஆனால் அவங்க ஆட்சி போன பிறகு அதை கண்டினியூஷன் பண்றது யார்? அதை பில்டிங் கட்டியது யார்? அந்த பில்டிங்காக அதோட நீங்க சொல்றதுல அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க வகுத்து கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அதை நீங்க முடிச்சிட்டு நாங்க திறந்ததா பெருமை பேசுறீங்க. உங்களோட ஆட்சி காலத்துல நீங்க புதுசா வகுத்து
புதிதாக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்ன? அதுக்கான பட்டியல் இருக்கா? இல்ல இனிமேல் வரதான். இது கிட்டத்தட்ட 7 வந்து டைட்டில் எப்படி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆட்சி காலம் முடிந்ததுக்கு அப்புறம் போகதாம இப்போதானே கொண்டு வருவீங்களா? நீங்க புதிய திட்டங்கள் ஃபைனான்ஸ் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 7.5 lakhs crores வந்து இன்னைக்கு இதுவா இருக்கு, கடன்ல இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளவு எளிது அல்ல தமிழ்நாட்டை வந்து நீங்க சீக்கிரமா முடிச்சிருதுக்கு. ஸோ அதுல லேண்ட் ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, இந்த லேபர் ப்ராப்ளம், இதெல்லாம் சால்வ் பண்ணணும். அதுல அவ்வளவு இண்டஸ்ட்ரியல் வந்து அவ்வளவு எளிதில்லை. அதையும் மீறி இன்னைக்கு 3வது இடத்துல இருக்குன்னா நீங்க பாராட்டுக்குரிய அது 2 திராவிட கட்சிகளும் செஞ்சது தான். இதுல வந்து மாற்று கருத்து இல்லை. நீங்க வந்து என் பேரை கொடுங்க, அவர் பேர் கொடுங்க, நான் சொல்றேன் 2 பேரும் பண்ணது தான். அவர் இனாகுரேட் பண்ணாரு, முடிச்சு வச்சது யாரு? முடிச்சு வச்சது தான் இம்பார்ட்டன்ட். நீ திறந்தா பத்தாது, அதை முடிச்சு வைக்கணும். முடிச்சு வச்சாரா இல்லையா? 330 இன்னைக்கு திறந்து வச்சிருக்காங்களா இல்லையா? செப்டம்பர்ல இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. செப்டம்பர்ல நீங்க வெளியிட்ட அறிக்கையில 5,08,055 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதா சொல்லியிருக்கீங்க. அதே அக்டோபர்ல வெளியிடப்பட்ட அறிக்கையில 1,39,725 பேருக்கு வேலை கிடைச்சதா சொல்லியிருக்கீங்க. அது எப்படி 2 மாசத்துக்குள்ள ஒரு 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் எண்ணிக்கை மாறுது? இல்ல அதுல எதை உண்மையா சொல்றீங்க? இல்ல எக்ஸ்பெக்டேஷன்மா. இண்டஸ்ட்ரியல் அவர் கூட ஃபாரின் போனாரு, அங்க இருந்து இண்டஸ்ட்ரியல் கொண்டு நீங்க 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தீங்க அப்படி சொன்னதை நாங்க கேட்கல. அதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ இந்த டைட்டில் பார்க்ல 6000 பேருக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? அப்போ அது போல நிறைய இண்டஸ்ட்ரிகள் தோக்குன்ற பொழுது நீங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றத கேட்கல. இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம் அப்படி நீங்க வெளியிட்ட அறிக்கை தெரியும். இப்பவே உடனே சொல்ல முடியாது. இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கு இல்லையா? நீங்க 10 ஆண்டு காலம் கணக்கு சொல்றீங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்க. ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் திறந்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு டைட்டில் பார்க்க திறந்திருக்கீங்களா? ஆட்சியை கொண்டு வந்திருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே பண்ணல. நீங்க இண்டஸ்ட்ரியல் உங்களுடைய உட்கட்சி தான் நீங்க பாத்தீங்க EPS. ஆனா நீங்க கேட்டதுக்காக இல்ல எதுவும் பண்ணலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆட்சியில் யாரு இருக்காங்க அவன் தானே திறப்பான். நீங்களா அவன் திறப்பீங்க? புரியலையா உங்களுக்கு? நீங்க திறந்தாலும் கூட 2020 திறந்தாலும் கூட இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் தான் அதை முடித்து கம்ப்ளீட் ஆன பிறகு திறக்கிறாங்க. அது என்ன தவறு? சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், திமுக தானா வந்து அவங்களே வகுத்து திறந்து வைத்த திட்டங்கள் என்ன சொல்லுங்க, லிஸ்ட் சொல்லுங்க. இனிமே சொல்றேன் உங்களுக்கு எத்தனை லிஸ்ட் ஒன்னு நிறைய இருக்கு. இப்ப சொல்லுங்க சார், 3 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கீங்க, இப்ப சொல்லுங்க எத்தனை திட்டங்கள் கேக்குறீங்க நீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய இண்டஸ்ட்ரியல் வந்து growth ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து I have to take the list. ஃபார் எக்ஸாம்பிள் தொழில் வளர்ச்சியில் மாநில திட்டக்குழு தகுதியானவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சியில முதலீட்டாளர்களுக்கு முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி 28,508 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தொழில் வளர்ச்சி தொழில் தொடங்க அனுமதிக்க தாமத்துக்கு போவதும் ஒற்றை கால முறையை இதை தவிர்த்திருக்கின்றார்கள். எளிதாக இமிடியேட்டாக ஆக்குபை பண்ணி இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றத பேசலாம். தொடர்ந்து ஒரே ஒரு கேள்விதான் சார் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, இப்படி செஞ்சிருக்காங்க, இப்படி பண்ணுவோம், இப்படி போவோம்லாம் சொல்லிட்டு இருக்காருல. ஒரே ஒரு சிம்பிளான கேள்விதான். இந்த 42 மாதங்களில் நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? நீங்கள் வெளிநாடெல்லாம் ஒரு 4 தடவை 5 தடவை அரசாங்கத்துக்கு காசுல போனீங்களே, நீங்கள் கொண்டு வந்த முதலீடுகளோட நிலைமை என்ன? துவங்கப்பட்ட தொழிற்சாலைகள் என்ன? நீங்கள் கொண்டு வந்த வேலை வாய்ப்பு பெற்றவர்களோட எண்ணிக்கை இங்கே ஒரு கணக்கு, அங்கே ஒரு கணக்கு, இங்கே ஒரு கணக்கு இல்லாமல் உண்மையான கணக்கு என்னன்னு உங்களால் திமுகவால் சொல்ல முடியுமா? சார்னால நான் கேட்கல, திமுகவால் ஸ்டாலின் அவர்களால், இந்த துணை முதல்வர் அவர்களால், தொழில்துறை அமைச்சர்களால் இந்த எண்ணிக்கையை சொல்ல முடியுமா? உண்மையிலுமே வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் அடுத்த சுற்றுல சொல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அடுத்த கெஸ்டுக்கு போயிடலாம். அருள்முருகன், தொழில்நுட்ப துறையில திமுக செய்தது என்ன, அதிமுக செய்தது என்ன? தொழில்நுட்பத்துறையில் அதிமுக செஞ்சது என்னன்றதை முதல்ல நாம் பார்த்துறோம். 2020 ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா DLF அதில் வந்து செகண்ட் ஐடி பார்க்குக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பண்ணியிருக்காங்க. அதே 2020 ஜூன் மாதம் வந்து ஆவடி டைடல் பார்க் அதுக்கு அடிக்கல் நாட்டி அது ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதே வருஷத்துலேயே ஒரே ஆண்டில் பார்த்தீங்கன்னா 3 திட்டம். இந்த கோயம்புத்தூரில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 114 crores இது எல்லாத்துக்கும் அடிக்கல் நாட்டுறாங்க. அடிக்கல் நாட்டி ப்ராக்ரஸ் பண்ணுறாங்க. சார் சொல்கிறாங்க நில எடுப்பு இதெல்லாம் தாமதமாச்சுன்னு கிடையாது. இதெல்லாமே ஃபண்டிங் பண்ணி கட்டுமான பணிகள் தொடங்கி அதெல்லாம் நடைபெற்று வந்த நிலையில தான் ஆட்சி மாற்றம் வருது. ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் இவங்க ப்ராக்ரஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற கண்டிஷன் வர்ற திட்டத்தை மட்டும்தான் இவங்க டக்குன்னு பட்டி டிங்கரிங் பார்த்து
நாங்கள் திறந்து வச்சோம், நான் எங்கள் திட்டன்ற மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்கிற சட்டை இவரது இல்லை, அந்த மாதிரி படையப்பா ஸ்டைலில் தான் இவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதில் இவங்க இந்த 3 திட்டமே அதிமுக அரசாங்கத்தினுடைய ஆட்சியினுடைய ஒரு பெருமையை நமக்கு வந்து காட்டுது. ஒரே வருஷத்தில் 3 டைடல் பார்க்குக்கு அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணுன்ற ஒரு முனைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே பார்க்கணும். அப்போ இவ்வளோ பேர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை சார் சொன்ன மாதிரி அந்த 2 டயர் சிட்டிஸ், 2nd டயர் சிட்டிஸ் இருக்கு இல்லையா, இப்போ அந்த மாதிரி கோயம்புத்தூரில் பண்ணலாம், நம்ம வந்து இங்கே சென்னையிலே கூட பண்ணுறாங்க, ஆவடியில் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இது வந்து ஒரு ப்ராட் மைண்டடான ஒரு திட்டம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல நீங்க இவ்வளவு திட்டங்கள் சொல்றீங்க, ஆனா மோகன் என்ன சொல்றாரு, அதிமுக ஆட்சியில எதுவுமே செய்யல அப்படின்லாம் பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவங்களால வந்து நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொல்ல முடியாது. இத்தனை பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஒரு அறிக்கையை வாசிக்கிறாங்களே தவிர இதுக்கான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு, இந்தாங்க ப்ரூஃப் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து இவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேடம் சொன்ன மாதிரி அங்கே வந்து மோடி போகிறாரு, அதானிக்காக வந்து எல்லா நாட்டிலையும் சுற்றுப்பயணம் பண்ணி பிஸ்னஸ் வாங்குறாரு. இங்கே இவர் போகிறாரு, என் குடும்பத்துக்கு என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பணம் மாற முடியுமா? இவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன் குடும்பத்துக்கு சார்ந்த தொழில்கள், இவங்க தொழில் முதலீடுன்னு சொல்லும்போது மக்கள் நலன் சார்ந்த தொழில் முதலீடு என்ன பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பேபி எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கடை வச்சிருந்த ஒரு ஆள் தான் இன்னைக்கு வந்து சென்னை மாநகரத்தினுடைய ஒட்டுமொத்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் வந்து பெரிய மன்னனாக வலம் வர்றார். இவர் யார்? எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஒரு பேபி எலக்ட்ரானிக்ஸ்ன்ற ஒரு கடை வச்சிருந்தால் திடீர்னு இவ்வளோ பரந்த பெரிய அளவு கோடிக்கணக்கில் வியாபார ஸ்தலத்தை எப்படி உருவாக்க முடியும்? இங்கே தான் நீங்கள் பார்க்கணும், இது மக்கள் சார்ந்த தொழில் திட்டமா இவங்கெல்லாம் பண்ணுறது அப்படின்றது. நீங்க தொழில் திட்டங்களை பத்தி பேசுறீங்க, அவங்க அறிக்கையில சொல்றாங்களே, அதாவது திமுக முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா 29 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிப்புல சொல்றாங்க. தொழில்துறை அமைச்சர் சொல்றாரு 301 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு தொழில் திட்டங்களுக்கு அப்படின்னு. இவ்வளவு திட்டங்களை பண்றதா அவங்க அறிக்கை வெளியிடுறாங்க தானே, நீங்க ஒண்ணுமே பண்ணல. எல்லாமே வெறும் பேப்பர் தான். நம் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு, நீங்க ஒயிட் பேப்பர் கொடுங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஏன் உங்களால கொடுக்க முடியல? நீங்க பண்ணியிருந்தா தானே கொடுக்கறது. நீங்க என்ன பண்றீங்க, பேப்பர்லாம் வாசிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 விஷயம் பண்றீங்க. உங்க குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை நீங்க வந்து கணக்கு பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, திராவிட மாடல்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பிரச்சனையை உருவாக்குறீங்க, அந்த பக்கம் வந்து இன்னொருத்தவங்க வேற மாடல்னு சொல்லிட்டு பிரச்சனையை உருவாக்கி மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டத்தையோ எதையுமே முன்னெடுக்காம மக்களை முட்டாளாக்குற வேலையை தான் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் திட்டம்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்திற்கான திட்டத்தை மட்டும்தான் இவங்களால செயல்படுத்தவே முடியும். மக்கள் நலனுக்கான செயல்படுத்தக்கூடிய திட்டம் இவங்க பண்ணியிருந்தா, சார் சொன்னாங்க கோயம்புத்தூர்ல வந்து ஏன் இவங்களால கோவை பெல்ட்டில் வந்து குறைஞ்சபட்சம் இவங்களால வந்து ஒரு அசம்பிளி எலெக்ஷன்லையாவது நாங்கள் இவ்வளோ சீட்டு வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்களால சொல்ல முடியுமா? கொங்கு ஏன் தொழில்துறையில் முன்னணியில் இருக்கிற கொங்கு மண்டலம் ஏன் அதிமுக கோட்டையாக இருக்கு? அப்போ இதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உண்மையை வந்து சொல்லிருச்சு. அப்போ அதிமுக மட்டுமே தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அங்கே அது அதிமுக கோட்டையாக இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க இந்த மாதிரி நாங்கள் குறைஞ்சபட்சம் டெல்டா விவசாயிகளுக்காவது இவங்க நன்றியோட இருந்திருக்காங்களா? வேளாண் மண்டலமாக அறிவிச்சது எதிர்கட்சி தலைவர். ஆனா இன்னைக்கு அங்க என்ன நடக்குது? காவிரி நீர் வந்து ஒரு மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் வீடியோ காலிங்ல தான் இவங்க போறாங்க. நேர்ல போயிட்டு கூட்டணி அரசாங்கத்துக்காக விவசாயிகளை அடமானம் வைக்கும் செயலில் தானே இவங்க இருக்கிறாங்க இன்னைய வரைக்கும். அப்புறம் நான் டெல்டா விவசாயின்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு குறுவை சாகுபடி போயிடுச்சு, சம்பா போயிடுச்சு, அங்க விவசாயி ஃபுல்லா வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு தூங்குறாங்க. ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இவர் சபரீசன் வந்து 1000 கோடி முதலீடு பண்றாரு. அப்போ உங்க குடும்பம் மட்டும்தானே வளமா இருக்கு. நீங்க தொழில்துறை நீங்க முதலீடுன்னு சொல்றது உங்க குடும்ப முதலீடை வந்து நீங்க தொழில்துறை முதலீடுன்னு சொல்லலாமா? நீங்க மக்களுக்கு என்ன மாதிரி நீங்க தொழிலுக்கு நீங்க சொல்றது மாதிரி தொழில் முதலீடுகளாகட்டும் இல்ல தொழில் திட்டங்களாகட்டும் குறைவா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு,
நாங்கள் இத்தனை அடிக்கல் நாட்டியிருக்கோம், இத்தனை திட்டங்கள் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சில சதவீதங்களை அதிகரிச்சு சொல்றாங்க. இதெல்லாம் மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு தெளிவா தெரியுது, இவங்க வந்து வெறும் வெற்று அறிவிப்பு நாயகர்கள் அப்படின்றது வந்து இவங்கள பத்தி மக்களுக்கு தெளிவா தெரியும். நீங்க எங்ககிட்ட நிதி இல்லைன்னு சொல்றீங்க, நிதி இல்லாத நீங்க எப்படி இத்தனை திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? நீங்க ஒன்றுத்துக்கும் நீங்க பெருந்த மின் கட்டண உயர்வு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு ஒன்று நீங்கள் ஏற்றுறீங்க. நீங்கள் இன்னொன்று இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரோம். நீங்கள் நம்மக்கிட்ட வந்து வீட்டில் வந்து மின் கட்டண உயர்வு, நாங்கள் மின் கொள்முதல் விலையெல்லாம் உயர்த்தி இருக்குது, அதனால வந்து மின் கட்டண உயர்வுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு அறிக்கை வந்திருக்கு யூஎஸ்லேருந்து, நீங்கள் வந்து அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கியிருக்கிறதுக்கு நீங்கள் ஏன் ஊழல் பணம் வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு சில அரசாங்கத்தை குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டு. அப்போது நீங்கள் எக்ஸஸ் விலை கொடுத்து வாங்குகிற மின்சாரத்துக்கு பொதுமக்கள் பலிகடா ஆக்கணுமா? இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்துகிற லட்சணமா? கேள்வி இது வந்து முக்கியமான கேள்வி. நீங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு மக்கள் மேலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆண்டு மின் கட்டணத்தை உயர்த்துறீங்க. இதுக்கு காரணம் நீங்க பொறுப்பில்லாம அரசு நடத்தி பொறுப்பில்லாம மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்கி மக்கள் தலை மேல நீங்க வந்து சுமையை கூட்டுறீங்க. இதானே இதுக்கான உண்மை. அமெரிக்க அரசாங்கத்துக்கு தெரிகிற உண்மை ஏன் இந்திய நீதிமன்றங்களுக்கோ இந்திய அரசாங்கத்துக்கோ தெரியாம போச்சா? என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க அப்படின்றதுனால திமுக என்ன வேணாலும் சொல்லிட்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்த எதையுமே நாம் செயல்படுத்த தேவையில்லை. தொழிலதிபர்கள் குறிப்பிட்ட ஒரு வட்டம், என் குடும்பத்திற்கு வேண்டப்பட்ட தொழிலதிபர்கள், இவர்கள் வளர்ச்சியை பார்த்தால் நமக்கு போதும். மக்கள் நலன் சார்ந்து இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாது. சார் சொன்னாங்க அம்மா உணவகத்தெல்லாம் நாங்கள் வந்து சிறப்புமாக செயல்படுத்துகிறோம்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. மேயர் பிரியா வந்து மாநகராட்சி கூட்டத்தில் சொன்னாங்க அம்மா உணவகத்தில் வருகை தருபவர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது, அதனால் அதற்கான தொகை வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மழை சமீபத்தில் பெஞ்சதுலேயே ஒரு நாள் மழைக்கே சென்னை வந்து சின்னாபின்னமாச்சு. அந்த மழையில் அன்னைக்கு வந்து அம்மா உணவகத்தில் உணவு அருந்தியவர்களின் எண்ணிக்கை பல லட்சம். அப்போது அடித்தட்டு மக்களின் உணவு பஞ்சத்தை, உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக கொண்டு வந்த ஒரு திட்டத்திற்கு அதை செம்மைப்படுத்த உங்களுக்கு நிதி ஒதுக்க திராணி இல்லை. ஆனால் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் டேப்லெட் தரோம், அதுக்கு பணம் தரோம், இதுக்கு பணம் தரோம்னா நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் மக்கள் சார்ந்த திட்டங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? நீங்கள் தொழில் வளர்ச்சிக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத பற்றி என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் பண்ணுறாங்களா திமுக? அவர் சொல்வார் இல்லையா, ஏக்கர் கணக்கில் பொய் சொல்கிறீங்களேன்னு. ஏக்கர் கணக்கில் இல்லை, இவங்க ஹெக்டேர் கணக்கில் பொய் சொல்கிறது தான் திமுகவோட வரலாறாக இருக்குது. நீங்கள் பொய்யை சொல்லுவாங்க, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே பொருத்தமான ஒன்று. ஏன்னா அறிக்கையை படிச்சுட்டு புள்ளி விவரத்தை படிச்சுட்டு அந்த புள்ளி விவரம் நிதர்சனமாக அது பொய்யா அப்படின்னு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம அடுத்த பிரச்சனைக்கு போயிடும். அதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை வச்சிருக்காங்க. அது மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக அந்த வட்டம் வந்து எப்படி செயல்படணும்னா, சின்ன பிரச்சனையை வந்து இதெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து வேற ஒரு உப்பு சப்பு இல்லாத பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக பேசுவாங்க. ஆனால் மக்கள் சார்ந்த பிரச்சனையை பேசுறதுக்கான ஆளை இவங்க வந்து அந்த அணுகுமுறையே இவங்க கிட்ட இருக்காது. முதல்ல மக்களை எப்படி ஏமாற்றணும் அப்படின்றத மட்டும்தான் இவங்க பார்ப்பாங்க. உரிமைக்குரல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக அதிமுக ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட ஐடி பார்க் திட்டங்கள், ரிப்பன் வெட்டி திறக்கும் திமுக, தமிழ்நாடு தொழில்நுட்ப வளர்ச்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, இந்த கேள்விக்கு தான் விடை தேடிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நாச்சியால் சுகந்தி, தொழில்நுட்பத்துறையில் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் அதிகமா இல்லை திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அதிகமா? யார் ஒரு தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது அதிமுக வந்து கொரோனா காலம் இருக்கு இல்லையா, அந்த கொரோனா காலத்தில் கூட கிட்டத்தட்ட 46 MOUs மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டுமே 1,721 வேலைவாய்ப்புகள் உருவாக்கியிருக்காங்க. எவ்வளவு? 1,00,000. இது எல்லாமே நீங்கள் அரசு கோப்புகள்லேருந்து இன்னமும் எடுத்துக்கொள்ளலாம். இவங்கள மாதிரி நேற்று ஒரு டேட்டா, இன்றைக்கி ஒரு டேட்டா, நாளைக்கு ஒரு டேட்டா, நாளைக்கு ஒரு டேட்டா இல்லை, ஒரே டேட்டா தான், அது உண்மையான டேட்டா. 1,721 வேலைவாய்ப்புகள்
கொரோனா காலத்தில் இந்த ஐடி துறையில் உருவாக்கப்பட்டிருக்கு. கொரோனா காலத்தில் மட்டும் 46 MOU சைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எது சிறந்த ஆட்சின்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் அமெரிக்காவில் மட்டும் குடும்பத்தோடு போய் 17 நாள் இருந்தீங்க. அமெரிக்கா போனீங்க, துபாய் போனீங்க, ஜப்பான் போனீங்க, ஸ்பெயின் போனீங்க. நீங்கள் இத்தனை நாடுகளை சூப்பராக சைக்கிள் ஓட்டி படம் பிடிச்சி அங்கே போய் நின்று ஃபோட்டோ பிடிச்சி இங்கே போய் நின்று ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் கொண்டுட்டு வந்தது வெறும் 18,000 கோடி. இந்த 40 மாதத்தில் நீங்கள் கொண்டு வந்தது எவ்வளவு? வெறும் 18,000 கோடி. ஆனால் கொரோனாங்கிற ஒரு பேரிடர் வந்தபோதும் அதையும் சமாளித்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2 முறை நடத்தி இதன் மூலமாக கிட்டத்தட்ட 32,000 கோடிகளுக்கு மேல் முதலீடுகளை ஈர்த்துள்ளது அதிமுக அரசு. சரிங்களா? அந்த ஒரு குறிப்பிட்ட 4 வருஷத்துக்குள்ள மட்டும். ரெண்டாவது, இந்த 32,000 கோடியில் வந்து 41 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன, செயலுக்கு கொண்டு வரப்பட்டது. இவங்கள மாதிரி அடிக்கல் நோண்டிட்டு சும்மா யாராவது அடிக்கல் நோண்டி எல்லாம் தோட்டி கஷ்டப்பட்டு கட்டி வச்சுட்டு போவாங்க, இவங்க மேலே வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டாமல் எல்லாமே செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் மட்டும் 41. நீங்க 41 திட்டங்களை இந்த ஒரு கொண்டு பார்வை இல்ல, இந்த ஒரு தொலைநோக்கு பார்வை ஏன் திமுகக்கு இல்ல? மேடம், சார் ஒரு வார்த்தை சொன்னாரு, எல்லாரும் வந்து அதிமுக இப்போ வந்து துபாய்க்கு போகிறாங்க, முதலீடுகளை ஈர்த்து வராங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு. நம்ம ஸ்டாலின் ஐயாவும் அவர் குடும்பமும் ஏன் போகிறாங்க? குடும்பமாக நீங்கள் போகிறது சரி, ஓகே, நீங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு போங்க, அரசாங்கம் காசு எப்படி எப்படியே போகணுன்றது போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இது வந்து இன்னைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் திமுக வந்து சபரீசன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இன்னைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் திமுக சபரீசன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சபரீசன் இந்த 40 மாதங்களில் மட்டும் தொடங்கிய தொழில்கள் இன்ன வரைக்கும் சபரீசனும் அதானியும் ஏன் சந்திச்சாங்கன்னு ஸ்டாலின் ஐயா எந்த மீடியா கிட்டையாவது நேர்மையாக வந்து பதிவு செஞ்சிருக்காரா? ஏன் பேசினார்? இன்னைக்கு வந்து அதானியை அமெரிக்கா கோர்ட் தேடிட்டு இருக்குது. தொழிலதிபர்கள் தொழில் சம்பந்தமா சந்திச்சிருக்கலாம், அதெல்லாம் மீடியால சொல்லணும், இப்படி சந்திச்சிருக்கலாம். ஏங்க உங்களுக்கு தலைமைச் செயலாளர்னு எதுக்குங்க அப்படி கட்டி போட்டிருக்கு? நீங்கள் அரசாங்க வேலைகளை பற்றி பேச வரீங்க இருக்கலாம், அது அஃபீஷியலாக நீங்கள் தலைமைச் செயலகத்தில் தான் சந்திச்சிருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லாமல் சித்தரஞ்சன் சாலையில் ஸ்டாலின் வீட்டில் நீங்கள் எதுக்கு ரகசிய சந்திப்பு? உங்களை அதாவது என்னது, நீங்கள் ஸ்டாலினை பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, சபரீசனை பார்க்க வரீங்க. சபரீசன் யாரோட ஆளு? இல்லை, அந்த விவாதத்துக்கு நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா அதுதான் சொல்கிறோம். இது என்ன சொல்கிறேன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் பல ஆயிரம் கோடிகளுக்கு நிகரான திட்டங்களை கொண்டு வந்தாச்சு, பல லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்புகளை கொரோனா காலத்திலும் ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. இன்னைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் திமுக சபரீசன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனாக அது மாறிவிட்டதால் அங்க மக்களுக்கான செயல்பாடுகள் என்பது ஒருபோதும் ஒன்றும் இருக்காது. அது சபரீசனை முன்னேற்றவும் அவர் குடும்பத்தை முன்னேற்றவுமே இந்த திமுக செயல்படுகிறது என்பதுதான் அர்த்தம். இப்போ அதிமுக திட்டங்களுக்கெல்லாம் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அப்படி சொல்றீங்க, இதுக்கான பின்னணி அரசியல் என்ன நினைக்கிறீங்க? அவங்க அதான் எல்லாத்தையுமே குடும்பத்துக்கு காசு, அதான் ஏற்கனவே பிடிஆர் சொல்லிட்டார் 30,000 கோடி போச்சுன்னு. வருஷத்துக்கு ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு 30,000 கோடின்னா இது வரைக்கும் இந்த 3.5 வருஷத்துல வந்து ஒரு 12,000 கோடி வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த கோடிகள் வீட்டுக்கு போவதனால மக்களுக்கு ஒரு திட்டங்களும் செய்ய முடியாத காரணத்தினால அதிமுக செஞ்ச திட்டங்கள் மீது இவங்க இன்னும் இருக்கிற ஒரு 16 மாசமும் இந்த ஸ்டிக்கர் ஓட்டு வேலைக்கு செஞ்சுட்டு இந்தியாவிலேயே அதிக ஸ்டிக்கர் ஒட்டியது ஸ்டாலின் அரசாங்கம் தான் அப்படிங்கிற பாராட்டை பெற்றுக்கொண்டு போய். கருத்துக்கு நன்றி. பொன்வேல் சார், இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு ஐடி பார்க் அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த முன்னேற்றம் ஐடி துறைக்கு மட்டும் முன்னேற்றமாக இருக்குமா, இல்லை அந்த மாவட்டத்தோட உட்கட்டமைப்பு வேலைவாய்ப்பு இது எல்லாத்துலேயுமே ஒரு வளர்ச்சி வருமா? எல்லாத்துலேயுமே வளர்ச்சி வரும். ஏனெண்டா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தான் ரொம்ப முக்கியம். அது வந்து அது கொடுக்கறதுக்காகத்தான் இப்போது சென்னையில், கோவையில், திருச்சியில் எல்காட் நிறுவனத்தின் உதவியோடு 3 இடத்துலையும் தகவல் தொழில்நுட்ப கட்டடங்கள் கட்டப்பட்டன. எப்போன்னா எடப்பாடியார் ஆட்சியில். அது இவங்க வந்தோடனே அறிக்கை கொடுத்தாங்க, வெறும் கட்டடங்கள் தான் கட்டியிருக்கிறாங்கன்னு. கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு அது பணிகள் கட்டடப்பணி முடிந்த பிறகு தான் மற்றது வேலைவாய்ப்பு மற்றதெல்லாம் அந்த அறுவடை செய்கிற இடத்துல வந்து அப்போ திமுக ஆட்சி வந்துச்சு. நடுவில் ஒரு வருடம் கொரோனா இருந்துச்சு. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொல்கிறார், எதிர்கட்சி தலைவர், ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்கள் தொடர்ந்து வெளிநாட்டுக்கு போனீங்க, அவரும் யூஎஸ் போயிட்டு வந்தார், எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்தார். போயிட்டு வந்த பிறகு அதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் 72% திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்படின்றதுக்கு அவர் எல்லா கம்பெனி வாரியாக கொடுத்தாரு.
முடிவு பெற்ற நிறுவனங்கள் முதற்கொண்டு கொடுத்தாரு, கம்பெனி வாரியாக கொடுத்தாரு. ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் வந்து அதே மாதிரி தான் ட்ரேட் சென்டரில் போட்டாங்க, அப்போவும் நிறைவேற்றிய திட்டங்கள். அது போல் நீங்கள் வெள்ளை அறிக்கை 2022 மார்ச் மாதம் வந்து நீங்கள் துபாய்க்கு போனீங்க, 2023 வந்து சிங்கப்பூர் ஜப்பான் போனீங்க, 2024 ஜனவரியில் ஸ்பெயின் போனீங்க, 2024 மார்ச்சுக்கு மேலே வந்து நீங்கள் அமெரிக்கா போனீங்க. எல்லா இடத்துலையும் 15 நாள் 8 நாள் 9 நாள் இருந்திருக்கீங்களா? அப்போ நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரி, மாணவர் பருவத்திலேருந்து தான் தகவல் தொழில்நுட்பம் ஆரம்பிக்கணும். அந்த மாணவன் கையில் தான் விஞ்ஞானம் இருக்கணும். அதைத்தான் ஜெயலலிதா அம்மா செய்தாங்க. அந்த மாணவன் மாணவி கையில் அவன் படிக்கிற காலத்திலேயே ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு போய் அவன் கையில் கொடுன்னு தான் லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது எவ்வளோ தீர்க்க தரிசனமான திட்டம், அதை எடப்பாடியாரும் கடைபிடிச்சார். அந்த லேப்டாப் திட்டத்தை 163வது தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் என்ன சொன்னீங்க? ஜெயலலிதா அரசாங்கம் எடப்பாடியும் லேப்டாப் கொடுத்தாங்க, நாங்கள் வந்து அட்வான்ஸாக டேப் கொடுப்போம், கை கணினியை கொடுப்போம், மடிக்கணினியை விட்டுட்டு 10 GB டேட்டா கொடுப்போம், வைஃபை கனெக்ஷன் கொடுப்போம், எல்லாம் சொல்லி அந்த மக்களை முட்டாளாக்கி, அந்த மாணவர்களை முட்டாளாக்கி இன்னைக்கு வரைக்கும் அவங்க கல்வி கடனை கூட ரத்து பண்ணாமல் அந்த மாணவர் பருவத்திலேயே அவங்கள வந்து இந்த ஐடி செக்டாருக்கு போகிறதுக்கு ஊக்குவிக்கிறதை நீங்கள் விட்டுட்டீங்களே. அப்போ அதிமுக ஆட்சியில் நிறைவேற்ற திட்டங்களை நீங்க ஏன் நிறைவேற்றலன்னு தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். நீங்க கொடுத்த தேர்தல் வெளியிடல அப்படின்றத கேட்டலாம். மோகன், நீங்க இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னா எப்போ கொண்டு வந்தீங்க, எங்க கொண்டு வந்தீங்க? வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுக்கு என்ன வெளியிட்ட வேண்டியதானே? வெள்ளை அறிக்கையை வெளியிட தயாரா தான் இருக்கும். நீங்க கேட்கலையா? இல்ல, உங்ககிட்ட லிஸ்ட் கேட்டே நீங்க இன்னும் சொல்லல. வெள்ளை அறிக்கை எப்போ கொடுப்பீங்க? இண்டஸ்ட்ரியல் growthக்கு அடிப்படை காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். 19 ஆண்டு காலம் ஆட்சியில். சார், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், இந்த ஒரு 3.5 ஆண்டு கால ஆட்சியில நீங்க என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? இந்த 4.5 ஆண்டு காலமா வந்து அவர் ஒண்ணுமே பண்ணல நாங்க சொல்லல, புரியுதா? அதுதான் என்ன பண்ணீங்கன்னு கேக்குறோம். அப்புறம் ஒண்ணும் பண்ணல, நாங்க நிறைய பண்ணிருக்கோம், புரியுதுங்களா? 4.5 ஆண்டு காலம் இண்டஸ்ட்ரியல் இனாகுரேட் பண்ணா பத்தாது, அதை முடிச்சு அதுக்கு மக்களுக்கு பயன்படுத்திய அளவுக்கு கொண்டு முடிச்சது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்ப லேட்டஸ்டா இப்போ திமுக ஆரம்பிச்ச திட்டத்தை அதிமுகவும் அடுத்து முடிக்கிறது வந்து அது வந்து ஒரு அரசியல் நியாயம் தான், பண்றது தப்பு கிடையாது. இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களே வகுத்து கொண்டு வந்த புதிய திட்டம் என்ன அப்படின்றத இங்க கேளுங்க. தெரியும். இப்போ நாங்க இனாகுரேட் நிறைய பண்ணிருக்கோம். சரி, பதவிக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆகுதுன்ற மாதிரி பேசாதீங்க. நீங்க வந்து 4 ஆண்டுகள் முடிய போகுது. கேளுங்க, பொதுவாவே விவசாயிகள் பொதுமக்கள் மீது போடப்பட்ட 5570 வழக்குகளை வாபஸ் பெற்றிருக்கின்றோம். அவர்கள் மீது 10 ஆண்டு கால ஆட்சியில் விவசாயிகள் மீது. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக சுமார் 55,000 மகளிருக்கு சுய உதவி வழங்கும் கடன் தொகை கொடுத்திருக்கின்றோம். தொழில்துறை நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டேனே உங்களுக்கு. அதாவது இந்த தொழில் தொடங்குவதற்காக சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமா இருந்தது 10 ஆண்டு காலம். அதற்காக 1501 கோடி மதிப்பீட்டில் 4812 கிலோ சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அது மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ அது இருந்தால் தானே இண்டஸ்ட்ரியல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இது வளர்ச்சி திட்டங்கள்ல வர்றது. நாங்க கேக்குறது தொழில்துறையில நீங்க என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தீங்க அப்படின்றது தான். நான் எக்ஸாம்பிள் மதுரை வாயில் டு உங்களுக்கு இதுக்கு ஹார்பருக்கு திமுக ஆட்சியில் தான் அந்த ரோடு வசதி போட்டாங்க தனியாக. அதை இந்த இவங்க பூர்த்தி பண்ணலை, இப்போ துவக்கியிருக்காங்க. அது போல் பல திட்டங்கள். இந்த ஆட்சியில் அந்த ஆட்சியில் நாங்கள் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவர்கள் முடித்து வைக்காதே நாங்கள் முடித்து வைக்கின்றோம். அதுக்கு நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற பேரை நாங்க பண்ணவே இல்லம்மா. நீங்க வந்து இப்போ அவங்க ஒரு பேஸ்மெண்ட் போட்டா அது வளர்ச்சி, அது துவக்கப்பட்டது. நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும். மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத அது சொல்றேன். இல்ல, அதுவும் சொல்றேன். நாங்கள் செய்தனால தான் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பாதையை நோக்கி இருக்கின்றோம். அதுதான் நீங்க பண்றத மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்பதை பாருங்க. என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். மக்களுக்கும் தெரியும். கருத்துக்கு நன்றி. அருள்முருகன், பதில் சொல்லிடுறேன் மேடம். தோல்வின்னு சொல்லிட்டு இருக்காரு. கருணாநிதி 71 இருந்து அவர் மறையும் வரை 11 எலெக்ஷன்களை சந்தித்தார். அதில் வெறும் 4 எலெக்ஷன்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. 7 எலெக்ஷன்ல தன் வாழ்நாளில் தோல்வியை கண்டவர் கருணாநிதி மட்டுமே அப்படிங்கறதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்டா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க சாப்பிடலன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க தனித்து போட்டிட்டு 37 தொகுதியில ஜெயிக்கிறவங்களுக்கும் கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க 38 தொகுதியில ஜெயிக்கிறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. நாங்க பல பேரோட சேர்ந்து ஓட்டமா ஓடி நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றோம் வீரனா, இல்ல தனியா போய் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றோம் வீரனான்றதான் இதுல கேள்வி. என்ன நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்றதை விட புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு 66 தொகுதி, நான் 30 வருஷம் அரசியல்ல வந்து எனக்கு அனுபவம்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் வந்து எலெக்ஷன்ல நின்னாரு. ஆனா புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு குறுகிய காலத்தில் அதிமுகவுக்கு தலைமை பதவிக்கு வந்து 66 சீட்டு ஜெயிக்கிறதே ஒரு பெரிய விஷயம்.
இவங்க வரலாறு தெரியாம நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்றாங்க. அது 2026 அந்த வரலாறு இவங்களுக்கு புரிஞ்சிடும். அது வரைக்கும் நாம இவங்கள பேச்சை கேட்டுதான் இருக்கணும். பட் இவங்க அப்படிதான் பேசுவாங்க, ஏன்னா இவங்களுடைய சுபாவமே அப்படிதான். அப்புறம் சார் சொன்னாங்க, தொழில்துறையில வந்து நாங்க வந்து பண்ணாத திட்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பீக் கவர் கட்டணம் என்ற ஒரு மின் கட்டணத்தை இவங்க போட்டதுனால இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற எவ்வளவு தொழிற்சாலை மூடப்பட்டு தொழில் முனைவர் ஃபுல்லாக நடுத்தெருவுக்கு வந்து ஸ்கிராப்ல மெட்டீரியல் போட்டிருக்காங்க. இந்த ஆட்சியினுடைய சாபக்கேடு இதெல்லாம். இவங்க சொல்றாங்க மக்களுக்கு நலத்திட்டங்களை நாங்கள் கொடுத்தோம், மனசாட்சியோட பேசலாமா? மனசாட்சியோட யாரா இருந்தாலும் பேசணும். நீங்க இந்த பீக் கவர் கட்டணம்னு சொல்லி எத்தனை பேரோட வாழ்க்கையை நீங்க வந்து நாசமாக்கி இருக்கீங்க? தெளிவா பேசணும். பேசினா வந்து நம்ம வந்து திமுக என்ன பண்ணாங்க, அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்துடலாம். அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை பதிவு பண்ண விருந்தினர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.